வணக்கம். நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 உங்களை எடுக்க வைக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள எல்லா கொஸ்டினையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன், அதாவது மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு என்னென்ன கொடுத்துட்டான், 21 35ன்னு கொடுத்துட்டான். அப்போ 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இன்னொன்று என்ன இருக்குது 35 எக்ஸு ஒய் ஸ்கொயர். நம்ம கிரேட்டஸ்ட் ஜிசிடினால மீப்பெரு பொது வகுத்தினால இருக்கிறதுலே காமனாக எழுதணும், அதாவது இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் எழுதணும்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல 21க்கு 35க்கு ரெண்டுக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுலேயுமே வரக்கூடிய ஒரே வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடு வரும்னு 7 வரும். 3 21 7 35. இந்த 3 5 ரெண்டுலேயுமே ஒரே வாய்ப்பாடு வராது. அப்போ இதுதான் என்னது, 21 35க்கு ஜிசிடி எவ்வளோ 7. அடுத்தது என்னது, எக்ஸில் பார்க்க போகிறோம். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 1 எக்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் எது 1 எக்ஸ் தான். அப்போ ஆன்சர் எக்ஸு. இங்கே 1 ஒய் இருக்குது, இதில் 2 ஒய் இருக்குது. இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் எது 1 தான். அப்போ 1 ஒய் தான். ஸோ அப்போ இதான் ஆன்சர் 7xy. அதாவது இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம், அதாவது இருக்கிறதுல காமன், ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன், மீப்பெரு பொது வகுத்தி. இதே மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிகபட்சத்தை பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த 7 இந்த இதே வந்து இதுலேருந்து திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். 3 எடுக்கிறோம், ஒரு 3 3 5 அப்படியே வச்சுக்கிறோம், 5 வச்சுக்கிறோம். அடுத்தது 1 1, கடைசியில் 1 வர வரையும் நம்ம பண்ணப்போ இது என்னது மல்டிப்ளை பண்ணலாமா, 7 3 21, 21 × 5 105, 105 முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது எக்ஸில் பார்க்குறோம். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 1 எக்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே அதிகபட்சம் இது 2 எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 1 ஒய் இருக்குது, 2 ஒய் இருக்குது. இருக்கிறதுலே அதிகபட்சம் என்னென்னா 2 ஒய். அப்போ ஒய் ஸ்கொயர். இது வந்து என்னது எல்சிஎம், அதாவது எல்சிஎம், அதாவது மீசிமா அப்படின்னு சொல்கிறது. இது என்னது மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஜிசிடி இல்லை ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க, இல்லை ஜிசிடின்னு சொல்லுவாங்க, இல்லை மீ பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம்னா அது மீப்பெரு பொது வகுத்தி, இருக்கிறதுலே அதிகபட்சம்னா எல்சிஎம் மீசிமா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க.